துளசிதாசர் சித்திரக்கூடத்தில் உட்காந்து ராம தாரக மந்திரத்தை ஜபிப்பார். ராமரை நேரில் தரிசிக்கணுங்கிற ஆசை. சித்திரக்கூடம் ரொம்ப ரம்மியமான இடம், ராமருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். துளசிதாசர் தினசரி மந்தாகினியில் ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு தாரக மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுடுவார். ஒரு நாள் ஸ்நானம் முடித்து நெத்திக்கு திலகமிட்டுக்க உட்காண்டார். அப்போது 2 வேடுவ பையன்கள் நதியில் டைவ் அடித்து குதிக்கிறான். இவர் மேலே தண்ணி தெளிக்கிறது. டெய் பசங்களா, சித்த இருங்கோடா, நான் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு கிளம்பிடுறேன், அப்புறமா நீங்கள் விளையாடுங்கோ அப்படின்னார். அந்த 2 பேரில் மூத்தவன் கொஞ்சம் சாதுவாக கருப்பாக இருந்தான். இளையவன் கொஞ்சம் துடிப்பாக தெரிஞ்சான். படித்துறை உங்கள் பேரில் எழுதி வச்சிருக்கோ அப்படின்னா, டேய் அவர்கிட்ட வம்பு பண்ணாதடா அப்படின்னா மூத்தவன். துளசிதாசர் சந்தனத்தை குழைச்சி இட்டுக்க போகிறார். அந்த 2 பையன்களும் ஸ்நானம் பண்ணிட்டு ஓடி வந்து, பாபா பாபா எங்களுக்கும் திலகம் இட்டு விடுங்கோ அப்படின்னா, நல்ல பசங்களாக இருக்காளே இவா அப்படின்னு நினச்சிண்டே திலகம் இட்டு விடுறார். ராமலக்ஷ்மணா மாதிரி இவா இருக்காளே அப்படின்னு நினச்சிக்கிறார். ஆமாம், அவள் வந்து எங்கிட்ட வந்து திலகம் இட்டுப்பாளா அப்படின்னு நினச்சிக்கிறார். அந்த சமயம் அங்கே ஒரு மரத்தில் ஒரு வானரம் உட்காந்து கிளி மாதிரி பேசிட்டு, கிளி தானே பேசும், முகம் மட்டும் கிளி மாதிரி இருக்கு, ஆனால் வானரம். அந்த வானரம் ஒரு ஸ்லோகம் சொல்லித்து, சித்திரக்கூட்டக்கே காட்டு பர் மயே சந்தனக்கே பேட் துளசிதாச சந்தனகி சே திலகதேத்த ரகுவீர. சாட்சாத் ராமபிரானுக்கு துளசிதாசர் திலகமிடுறார் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் காதில் விழுந்ததும், யார் பாடுறா அப்படின்னு தலையை தூக்கி பார்த்தார். இவா 2 பேரும் மறைஞ்சுட்டா. இவா மறைஞ்சதும் அந்த வானரமும் மறைஞ்சு போயிடுது. அந்த வானரம் யார்? சாட்சாத் ஹனுமான். இவர் கிருப்பையால் தான் ராம தரிசனமே கிடைக்கும். அந்த இடத்துல தோத்தா முக ஹனுமான் அப்படின்னு சன்னதியே இருக்குது. தோத்தான்னா கிளி. எல்லாரும் அவசியம் போய் தரிசனம் பண்ணுங்க.